வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கு நாட்டுக்கோழி ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அளவுக்கு ஈரல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குண்டுக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் இதுக்கு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கறிப்பொடி இதெல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஈரலை ஆட் பண்ணிடலாம். ஈரல் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே ஈரல் சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி ஃபுல்லாக வற்றி வந்ததுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான டேஸ்டியான ஹெல்தியான நாட்டுக்கோழி ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.